உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 27ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள். அமாவாசை திதி, சித்தாமிர்த யோகம், ரோஹிணி நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வெற்றி, ரிஷபம் சலனம், மிதுனம் பயம், கடகம் கோபம், சிம்மம் பரிசு, கன்னி ஆர்வம், துலாம் இன்பம், விருச்சிகம் துணிவு, தனுசு நலம், மகரம் ஜெயம், கும்பம் இரக்கம், மீனம் பாசம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராசி பலன்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த விசுவாவசு வருடம் நடைபெற்ற குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் கடைசி ராசி, மேஷத்தில் தொடங்கினா மீனத்தில் முடியுது. கடைசி ராசியாகிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க போகிறோம். மீன ராசி நேயர்களே, மீன ராசி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரையில் ஜென்மத்தில் சனி இருக்கிறார் என்றதை மறக்கக்கூடாது. ஜென்மத்தில் சனி 3ல் இருக்கிற குரு பகவான் 4வது வீட்டுக்கு வர. 3வது வீடு நல்லமா 4வது வீடு நல்லமாண்டா ரெண்டுமே நல்லம் இல்லாத வீடுகள் தான். ஆனாலும் 3வது வீடோட ஒப்புடைக்குள்ள 4வது வீடு கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் குருவுக்கு 5வது வீடு தான் சிறப்பு. அடுத்த குரு பேச்சு தான் உங்களுக்கு சிறப்பு. ஆனாலும் 3வது வீடு மறைவு ஸ்தானம், 4வது வீடு கேந்திரஸ்தானம். அதனால் 3ஐ விட 4ல் குரு இருக்கிறது நல்லது. ஜென்மச்சனி 2.5 வருஷம் நடக்குது. அந்த ஜென்மச்சனி நடக்கிற 2.5 வருஷத்தில் இந்த குரு 4ல் இருக்கிற 1 வருஷம் உங்களுக்கு நன்மையானதாக அமையும். அதனால் உடல் பயிற்சி மீனராசிக்காரர்கள் எல்லாம் நான் சில ராசிக்கு கண்டிப்பாக உடல் பயிற்சி செய்ய சொல்லி வரேன். எனக்கு தெரிய 12 ராசிக்காரர்களும் எல்லோரும் உடல் பயிற்சி செய்வது அவசியம். எங்களுடைய உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ, உடல் பயிற்சி செய்யணும். அதுலேயும் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உடல் பயிற்சி செய்யுங்கள். மீன ராசிக்காரர்கள் அதில் ஒரு ஆக்கள். உடல் பயிற்சி செய்யலையோ பிறகு கஷ்டத்தில் விழுந்துடுவீங்கள். கண் கட்டதற்கு பிறகு சூரிய நமஸ்காரம். கண்ணு குருடா போனதுக்கு பிறகு என்னென்று சூரியனை கும்பிட்றது? கண்ணு நல்லா இருக்கேக்குள்ளேயே சூரியனை கும்பிட்டா தான் கண்ணை காப்பாற்றுவார். அது மாதிரி உங்களுடைய உடம்பில் ஆரோக்கியம் கெட்டு போனதுக்கு பிறகு சில பேர் நடக்கல பார்ப்பேன், பைபாஸ் செஞ்சிட்டேன் ஐயா, இப்போ நடக்கிறேன். நீ ஒழுங்காக நடந்திருந்தால் பைபாஸ் செய்ய வேண்டிய அவசியமே வந்திருக்காது. உடல் பயிற்சியில் அக்கறை இல்லாமல் அதை பற்றி யோசிக்காமல் உடல் பயிற்சி கண்டிப்பாக செய்யுங்கள். அதுவும் உங்களுக்கு சில சுகர் வந்துட்டுதா கண்டிப்பாக நடங்கோ, ப்ரெஷர் வந்துட்டா கண்டிப்பாக நடங்கோ. இந்த மாதிரி நடப்பது உடம்புக்கு மட்டுமல்ல, மனசுக்கும் அது புதிய உற்சாகத்தை தரும். கொஞ்சம் ஒரு 20 ஆக குறைஞ்சது
2 கிலோமீட்டர் நடக்கணும், 20 நிமிஷம் நடக்கணும், ஆக குறைஞ்சது 5 கிலோமீட்டர் நடக்கலாம். 1 hour நடக்கிறது, அதாவது ஓடுறது, ஜாக்கிங் செய்கிறதெல்லாம் ரொம்ப சிறந்தது. அது மாதிரி நான் எப்பவும் சொல்கிறேன், யோகாசனங்களை செய்யுங்கள். யோகாசனம் என்றது எங்களுடைய சித்தர்கள் பதஞ்சலி முனிவர் இருக்கார், அவர் தான் யோகாசனத்தை பற்றி சொல்லி தந்திருக்கார். அற்புதமான எக்ஸசைஸ், அற்புதமான எக்ஸசைஸ், உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளையும் நரம்புகளையும் இழுத்து சுருக்கி செய்யக்கூடிய அற்புதமான ஆசனங்கள். கதிரையில் இருந்து கொண்டே யோகாசனம் செய்யலாம். சில பேரை நான் பார்த்துருக்கேன், கீழே உட்காரக்கூட முடியாது, சப்பனங்கட்டி இருக்கவே முடியாது. அவர்கள் எல்லாம் ஆரோக்கியத்தில் மிக மோசமாக பாதிக்கப்படுவார்கள். யோகாசனம், கீழே உட்காருங்கோ, காலை நீட்டுங்கோ, கையை நீட்டுங்கோ, கழுத்தை வளையுங்கோ, நாரியை பிடியுங்கோ, இந்த மாதிரி யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம் எல்லாம் மீனராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் நீங்கள் செய்யாட்டி தொலைஞ்சு போச்சுன்னு விடுங்கோ. இனியாவது செய்ய தொடங்குங்கள். நிறைய கிளாஸ் எல்லாம் நடக்குது, யோகாசனம் செய்யுங்க. உடல் பயிற்சி முக்கியம். வீடு வாங்கும், வாகனம் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. குரு கேந்திரத்தில் இருக்கிறதுனால வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டா, வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டா, இந்த முயற்சிகளை பெருசாக கடன்படாமல் செய்ய பாருங்க. திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு கேந்திரத்தில் இருக்கிற குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு சிறப்பு என்று சொல்வார்கள். குரு ஒரு இடத்துல இருந்து நல்லது செய்கிற, 4வது வீட்டில் இருந்து 4வது வீடு வாகனஸ்தானம், சுகஸ்தானம். அங்கே குரு இருக்கிறத விட அங்கே இருந்து எந்தெந்த வீட்டை குரு பார்க்குறாரோ அந்தந்த வீட்டுக்கு பலவிதமான நன்மைகளை செய்வார். அதனால் வீடு வாகனம் வாங்கலாம். திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு திருமணம் நடக்கும். நாளில் குரு இருந்தால் மத்தியமமான பலன், குரு பலன் இருக்குன்னு சொல்லலாம். குருவினுடைய பார்வை பலன்கள் நல்லா இருக்குது. அதனால் உங்களோட மகனுக்கு திருமணம் நடக்கணும்டா நடக்கும், மகளுக்கு திருமணம் நடக்கணும்டா நடக்கும். நீங்களே திருமண வயதில் இருக்கிறேன் ஐயா, பொண்ணு பார்க்குறேன், ஒரு பொருத்தமே வேற இல்லை, உங்களுக்கு கூட திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சுப விரயங்கள் ஏற்படும். நல்ல விஷயங்களுக்காக, மங்களகரமான விஷயங்களுக்காக சில செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பினுடைய முக்கியத்துவத்தை, படிப்பினுடைய அருமை பெருமைகளை புரிந்து அறிந்து தெரிந்து படிக்கக்கூடிய காலம் இப்போ உருவாகி இருக்கு. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கலாம். உயர்கல்வியை தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் உயர்கல்வியை தொடங்கலாம், மேல் படிப்பு படிக்கலாம். பரீட்சை எழுத, கொலசி பரீட்சையில் இருந்து, ஓ லெவலில் இருந்து, ஏ லெவலில் இருந்து, டிப்ளமாவில் இருந்து, டிகிரியில் இருந்து, மேலே பிஹெச்டி படிக்கிற மட்டுக்கும், டாக்டர் படிப்பு படிக்கிற மட்டுக்கும் பரீட்சைகளை நீங்கள் எதிர்கொண்டால் மீனராசிக்காரர்களுக்கு பரீட்சையில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் தொழில் துறையிலையும் முன்னேற்றங்கள் இருக்குது. புதிய தொழில் செய்யலாம். மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய அருமை பெருமை மற்றவர்களால் விமர்சிக்கப்படும். உங்களுடைய திறமைக்குண்டான மதிப்பு மரியாதை, உங்களுடைய ஆற்றல் அங்கீகரிக்கப்படும். நீங்கள் நல்ல மேலதிகாரிகளினால் பாராட்டப்படுவன், கட்டிக்காரன் வேலையை செஞ்சு முடிச்சுட்டான் என்று சொல்லி பாராட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு யோகம் இருக்குது. வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டவர்கள், வெளிநாட்டு யோகம் உண்டு. அங்கே விசா கிடைக்கல என்று பிரச்சனைப்பட்டவர்கள், ஸ்பான்சர் வரல என்று பிரச்சனைப்பட்டவர்கள், அல்லது வெளிநாட்டுக்கு கேட்குற டாக்குமெண்ட்ஸை கொடுக்க முடியாமல் பிரச்சனைப்பட்டவர்கள் எல்லாம் முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு உண்டு. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். தனிப்பட்ட செல்வாக்கு, உங்களை பற்றிய நல்ல விமர்சனங்கள் வரும். உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். கையில் ஏதோ ஒரு வழியில் காசு வந்து கொண்டு இருக்கும். பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலமாக இருக்கும். ஆனால் ஜென்மச்சனி ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்கோ. ஜென்மச்சனி பலவிதமான துன்பங்களை தாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஜென்மச்சனிக்குள்ளே குரு ஒரு 4வது வீட்டில் இருக்கிறது 1 வருஷம். ஜென்மச்சனி எவ்வளவு? 2.5 வருஷம். ராகு கேது எவ்வளவு? 1.5 வருஷம். குரு எவ்வளவு? 1 வருஷம். இந்த ஜென்மச்சனி நடக்கிற 2.5 வருஷத்தில் இந்த ஒரு குரு 4ல் இருக்கிற 1 வருஷம் உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும்.
பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள். அம்மா அப்பாவோட நேரம் செலவழியுங்கோ, அம்மா அப்பாவோட மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கோ, தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொடுங்கோ, அவர்களோட மகிழ்ச்சியாக இருங்கள், அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்கள். சில பிள்ளைகள் அம்மா அப்பாவை கவனிக்கிறதே இல்லை. அதுகள் பாவம் கஷ்டப்பட்டு உங்களை படிப்பித்து வளர்த்து விட்டுதுகள். இன்றைக்கு வயசு போய் இயலாமல் வீட்டில் இருக்குதுகள். அதுகள் முக்கியம். அவர்களுடைய பாதத்தை வணங்குங்கள், அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவைகள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது பெரிய விஷயங்கள் இல்லை. ஏதோ கொஞ்சம் மருந்து மாத்திரை, சின்ன சின்ன ஆசைகள். வளர்ந்து விட்டார்கள். பெரியவர்களுக்கு வயசு போனால் குழந்தைகள் மாறி விடுவார்கள். ஒரு பிஸ்கெட்டை சாப்பிடணும், ஒரு ஐஸ்கிரீம் குடிக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் அவர்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக அதை நிறைவேற்றுங்கள். நாங்கள் எங்களுக்கு இப்போ வேலைக்கு போகணும், வேலை நிறைய சோழிகளை தூக்கி வச்சிருக்கிறதுனால பெற்றோர்களோட மினக்கட நேரமில்லை. அவர்கள் எங்களை வளர்த்தவர்கள், எங்களை பெற்றவர்கள், எங்களுடைய பசியாற்றியவர்கள். தாய் என்றது தன்னுடைய இரத்தத்தை பாலாக ஊட்டி எங்களை வளர்த்தவர். அதனால் அம்மா அப்பாவை கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்க. பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சகோதரர்கள் ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்துங்கள். உங்களுடைய சகோதரர்களுக்கு ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்மச்சனி இருக்கிறதுனால கவனமாக இருங்கோ. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய விஷயங்களை மேற்கொள்ளுங்கள். புதிய வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய விடயத்தை செய்யுங்கள், விளம்பரப்படுத்துங்கள். என்ன நேர்களே, மீன ராசிக்காரர்களுக்கு மத்திமமான பலன். என்ன நேர்களே, நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.